அர்ஜுனன் தனது தவத்தை தொடங்க தயாரான போது கிழக்கு வானத்தில் உதிக்கும் சூரியனை வணங்கினான். பெரிய போர் விரைவில் நடக்கவிருந்தது. மேலும் தெய்வீக ஆயுதங்களைப் பெற தெய்வீக சக்திகளை அழைப்பது அவனுக்கு அவசியமாக இருந்தது. அவன் கண்களை மூடப்போகும் நேரத்தில் மங்கலான தூரத்தில் முன்பு பார்த்த எதையும் போலல்லாத ஒரு உருவத்தை கண்டான். அவன் கண்கள் அவநம்பிக்கையால் விரிந்தன. அவன் முன் தோன்றிய உயிரினத்தின் மீது அவன் கவனம் செலுத்தினான். ஏன் இது சாத்தியமற்றது என்று அவன் தனக்குள் சொல்லிக்கொண்டு கூர்ந்து கவனிக்க எழுந்து நின்றான். அர்ஜுனன் தன் மணிக்கட்டை கிள்ளினான். ஆமாம், அவன் நிச்சயமாக விழித்திருந்தான். இது ஒரு மாயையா என்று அவர் யோசித்தார். புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் கண்களை மூடிக்கொண்டு சில கணங்களுக்குப் பிறகு திறந்தான். அந்த விசித்திரமான உயிரினம் இன்னும் அவன் முன் இருந்தது. பிரமிப்பும் குழப்பமும் அடைந்த அவர் அந்த மிருகத்தை ஆச்சரியத்துடன் உற்று பார்த்தார். அவரது இதயம் அவரது மார்புக்குள்